வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மாசி மாத பிறப்பு. மாசி மாதம் அப்படின்னாலே அந்த மாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. மாசி மகம், மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி, காரடையன் நோன்பு, மாசி அமாவாசை, மாசி பௌர்ணமி அப்படின்னு எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமான நாள். அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரணும், இந்த மாசமாவது கடன் தொல்லையிலிருந்து நம்ம விடுபடணும், இந்த மாசமாவது வாழ்க்கையில ஒரு பெரிய நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாசி மாத 1ஆம் தேதியான நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு பகவானை நினைச்சு இந்த வழிபாடை நீங்க செய்யணும். இந்த வழிபாடை நம்ம எப்ப செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போலாம். குரு பகவான் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு பிடிச்ச பொருள் அப்படின்னா கருப்பு கொண்ட கடலை, மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பூக்கள், இதெல்லாம் குரு பகவானுக்கு பிடிச்ச பொருட்கள். அதனால நீங்க கருப்பு கொண்ட கடலை வாங்கிக்கோங்க. நாளைக்கு காலையில 108 கொண்ட கடலைகளை ஒரு கிண்ணத்துல போட்டு பூஜை அறையில வச்சு தட்சிணாமூர்த்தியுடைய திருவுருவ படம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மஞ்சள் நிற பூக்களால அலங்காரம் செஞ்சு வழிபாடு பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட தட்சிணாமூர்த்தியோட திருவுருவ படம் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு மண் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த மண் தீபத்தை நீங்க தட்சிணாமூர்த்தியா நினைச்சு அதுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கருப்பு கொண்டக்கடலைகள் இருக்குல்ல, அதை நீங்க எடுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில இதை நீங்க செஞ்சிடணும். அந்த கொண்டக்கடலைகளையும் பார்த்தீங்கன்னா தண்ணீர்ல போட்டு ஊற வச்சிடணும். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மஞ்சள் நிற நூல்ல இந்த கருப்பு கொண்டக்கடலைகளை நீங்க கோத்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு எடுத்துட்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு இந்த கொண்டக்கடலை மாலைகளை போட்டு மஞ்சள் நிற பூக்களை வாங்கி கொடுத்து மஞ்சள் நிற பிரசாதங்கள் வச்சு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி குரு பகவானை நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க. சிவன் கோவில்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா தட்சிணாமூர்த்தியோட சன்னிதானம் இருக்கும். சிவன் கோவிலுக்கு போய் இந்த வழிபாடை நீங்க மேற்கொள்ளலாம். இந்த வழிபாடை நீங்க நாளைய தினம் செய்யறப்ப இந்த மாசி மாதம் முடியறதுக்குள்ளார உங்களுடைய பண கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமா தீரும். நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, தீராத கஷ்டங்கள் இருக்கு, பண கஷ்டத்துல இருந்து நீங்க வெளிவரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நாளைய தினம் நீங்க இந்த வழிபாடை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த பதிவை லைக் பண்றது மூலமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.